கரூர் வேலுச்சாமிபுரத்தில் பிரச்சார கூட்டத்தில் விஜயை நோக்கி செருப்பு வீசப்பட்ட காட்சி. கூட்டத்திற்கு நடுவில் நின்ற இளைஞர் ஒருவர் விஜயை நோக்கி செருப்பு வீசியுள்ளார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் பிரச்சார கூட்டத்தில் விஜயை நோக்கி செருப்பு வீசப்பட்ட காட்சிகள். கூட்டத்திற்கு நடுவில் நின்ற இளைஞர் ஒருவர் விஜயை நோக்கி செருப்பு வீசும் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் பிரச்சார கூட்டத்தில் விஜயை நோக்கி செருப்பு வீசப்பட்ட காட்சி. கூட்டத்திற்கு நடுவில் நின்ற இளைஞர் ஒருவர் விஜயை நோக்கி செருப்பு வீசியுள்ளார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? கடந்த சனிக்கிழமை இரவு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேற்கொண்டிருந்த கரூர் நகரத்தின் தேர்தல் பரப்புரை கூட்டத்திலே ஒரு மிகப்பெரிய நெருக்குதல் ஏற்பட்டு அங்கே ஒருவர் மீது ஒருவர் ஏறி மிதித்து சென்றதிலே 41 உயிர்கள், அப்பாவி உயிர்கள் பலியாகி இருக்கின்றன. இந்த நிலையில்தான் அந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்காக சென்றவர்களிலே ஏராளமான குழந்தைகள், பெண்கள் என்று பலரும் உயிரிழந்த நிலையில் இந்த பிரச்சனை அங்கே எப்படி தொடங்கியது? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஏற்கனவே ஒரு 5 ஊர்களிலே தேர்தல் பரப்புரை மேற்கொண்டிருக்கின்றார். அங்கேயும் ஒவ்வொரு இடத்திலும் கூட இதே போன்ற ஒரு பெரிய மக்கள் கூட்டம் தான் வந்திருந்தது. எனவே அங்கெல்லாம் உயிரிழப்பு ஏற்படாத நிலையிலே கரூரில் உயிரிழப்பு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? எந்த இடத்தில் இருந்து அந்த உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிலான ஒரு பதற்றம் அந்த கூட்டத்துக்கு இடையே ஏற்பட்டிருந்தது என்பது தொடர்பாக பல்வேறு காட்சிகள் தற்போது வெளியாகி வருகின்றன. அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேடையில், அதாவது அந்த வாகனத்தின் மீது நின்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவரை நோக்கி 2 செருப்புகள் வந்து விழுந்தன. அந்த காலணிகள் அவரை நோக்கி வந்து விழுந்த பிறகுதான் கூட்டத்தில் இருந்தவர்களிடையே ஒரு பதற்றம் ஏற்பட்டது. அந்த காலணி வீசப்பட்டதற்கான காரணம் குறித்தும் பல்வேறு விளக்கங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த காலனியை எப்படி அங்கே இருந்த தொண்டர்கள் வீசுவார்கள், எனவே பிரச்சனையை உண்டு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு சிலர் கூட்டத்திற்குள் புகுந்து அவர்கள்தான் அந்த காணொலியை வீசியிருந்தார்கள், அந்த காலணிகளை எடுத்து வீசியிருந்தார்கள், அவர்களுடைய